வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பணக்காரர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய கான்செப்ட் அண்ட் உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போகிறேன். ரீசெண்டாக நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணல. ஸோ இனிலேருந்து நான் கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சிட் அண்ட் ரிலாக்ஸ், என்ஜாய் த வாட்சிங் வீடியோஸ். நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. பணம் மட்டும்தான் வாழ்க்கையா? எத்தனை ஜென்ரேஷன் தாண்டினாலும் பணக்காரர்கள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா மக்களும் ஒன்று தான். அவங்களும் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான் நாமளும் சாப்பாடு சாப்பிட்றோம். அவங்களும் சம்பாதிக்கிற மாதிரி தான் நாமளும் சம்பாதிக்கிறோம். எல்லா விஷயத்தில் ஒன்று சேர்ற நாம், ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் ஏன் நம்ம பிரித்து பேசுகிறோம்? சாதாரண மக்கள் அண்டு பணக்காரர்கள், இந்த ரெண்டு விஷயத்தை ஏன் நம்ம பிரித்து பேசுகிறோம்? அது மட்டும் நமக்கு புரியவே புரியாது. ஏன்னா அவங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேறு, நாம் இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேறு. இன்னமும் கூட அந்த விஷயங்கள் பேசப்பட்டு தான் வருது. ஏழை மக்கள் பண்ணாததை பணக்காரர்கள் அப்படி என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள ஏன் நம்ம தூக்கி பேசுகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். பணம்னு சொன்னால் யாருக்கு தான் ஆசை இருக்காது? நான் ஒரு ரிச் மேனாக ஆயிடணும் அப்படின்றத எல்லாருடைய ட்ரீமாகவும் இருந்துட்டு வருது. இங்கே பணத்து மேலே ஆசை இல்லாதவங்க இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே பணம் அப்படின்னால எல்லாருக்கும் ஆசை இருக்க தான் செய்யுது. இங்கே பணக்காரர்களாக மாறுவதற்கு சில அந்தஸ்தோடைய நிலை மற்றும் அதை ஸ்டெபிள் ஆக்கிறதுக்கும் ஒரு சில தகுதிகள் நமக்கு தேவை. அது என்ன தகுதினே தெரியாமல் இருக்கிறதுனால தான் சாதாரண மக்கள் பணக்காரர்களாக ஆக முடியவில்லை. இங்கே பணக்காரராக ஆக கடும் உழைப்பும் தெளிவான அறிவும் இருந்தால் போதவே போதாது. வேறு என்ன தான் வேணும் அப்படின்றத நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, ரைட்? அதுக்கு நான் சொல்கிறேன். ஒரு கோடீஸ்வரன் மற்றவர்களுக்கு எதிரே எப்படி மாறுபடுகிறான் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். நீங்கள் சொல்லலாம், அவங்ககிட்ட சொத்து மதிப்பு அதிகமாக இருக்கும், அவங்ககிட்ட அதிக சைபர்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால கூட அப்படி இருக்கலாம். இல்லைனா அவனுடைய நுண்ணறிவு மனப்பான்மை கூட அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ரைட்? அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. மற்றவர்களுக்கு மத்தியில் இருக்கும் ஒரு பணக்காரனுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அவனுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும், ஒரு தனித்துவமான தன்மை ஒன்று இருக்கும். அது என்ன தனித்துவமான தன்மை, அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம், நம்மளும் ரிச் ஆகிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். எஸ், ரைட், கண்டிப்பாக நம்மளால் பார்த்தீங்கன்னா ரிச் ஆக முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒரு ரிச் மேன் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, ரிமூவ் யுவர் செல்ஃப் டவுட். உன்னுடைய சுய எண்ணத்தை மாற்று. அதாவது உங்களுக்கு ஒரு தோன்ற ஒரு விஷயம், இப்போ நீங்கள் ஒரு இலக்கை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் இருக்க தான் செய்யும். ஸோ மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அந்த டவுட்ஸை உங்களை பார்த்தோன்னா அப்படியே டவுன் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்படியே உங்களுக்கு டவுன் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் செயல்படுத்த முடியாத ஒரு எண்ணங்களே உங்களுக்கு பார்த்தோன்னா உருவாக்கும். நான் அதிக தன்னம்பிக்கையான ஆளே, எனக்கு அந்த செல்ஃப் டவுட்டில் இருக்காது அப்படின்னு கூட சொல்கிறவங்க கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட ஒரு சில காலங்களில் கூட அப்படின்னாக்கா செல்ஃப் டவுட் பார்த்தோன்னா கண்டிப்பாக இருக்கதாங்க செய்யுது. இதுக்கான சொல்யூஷன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ ரிச் மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நாங்கள் வசதிகளும் மற்றும் வெற்றியின் மீதான எதிர்மறை எண்ணங்களை நாங்கள் அதை தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு ஓரமாக மூட்டை கட்டி போட்டுட்டு அவங்களுடைய வெற்றியை நோக்கி அவர்கள் பயணிப்பார்கள். சாதாரண மக்கள் இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றினா தான் முடியும். ஃபைனலி இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, சாதாரணமான மக்கள் மைண்ட் செட்டை மாற்றாத வரைக்கும் அவங்க ரிஸ்க்கை பார்க்க மாட்டாங்க. ஸோ மைண்ட் செட்டு மாறின ஒரு பிஸ்னஸ் மேனோ அல்லது ஒரு ரிச் மேனோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அதிகமாக ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஒரு மெயின் ரீசன்னால தான் சாதாரணமான மக்கள் சாதாரணமாகவே இருக்காங்க, ரிச் பர்சன் ரிச்சாகவே இருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட், உறுதியான இலக்கு. இதில் தான் நீங்கள் மெயினாக கவனிக்கிற விஷயம் அதிகமாக இருக்கும். இந்த உறுதியான இலக்கு நமக்கு என்ன லைஃப் லெசனில் நமக்கு சொல்ல வருது அப்படின்னாக்கா, பணக்காரர்கள் பார்த்தோன்னா உறுதியான மற்றும் தெளிவான இலக்குகளை நிர்ணயித்து கொள்வார்கள். அதற்கு பின் அதோட இலக்கை போதிய காலத்திலிருந்து அடைய ஒவ்வொரு நிமிடமும் அவங்க தொடர்ச்சியாக பாடுபடுவார்கள். ஸோ அதனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஒரு இலக்கை சூஸ் பண்ணிவிட்டு அதை மறந்துடுவாங்க. பெரிதாக சாதிக்கும் ஒரு வாய்ப்பை இழக்கின்றார்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வாழ்கிற ஒரு சாதாரணமான மக்கள். ஸோ இதனால தான் அவங்களுக்கும் சாதாரணமாக இருக்கிற ஆளுங்களுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்த பாயிண்ட் கொஞ்சம் சுயநலம். நார்மல் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள சோஷியல் மீடியா பாதி டைம் அப்படியே வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கிட்டு
சினிமா போகிறது, பீச்சுக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது, மணி அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்டு எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக முடிக்காமல் அரைக்குறையாக பண்ணிக்கிட்டு தள்ளி போட்டுருவாங்க. ஸோ இந்தமாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள்ஸ்கிட்ட வந்து இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ஸில் ரிச்சஸ்ட் மென்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, பணக்காரர்கள்லாம் அடுத்த கட்ட காரியங்கள் எடுப்பதற்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ வேலைகளை முதலில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு திங்காக இருக்கும். அவங்களுடைய டைம் டேபிளுக்கு வந்து சரியாக வந்து பின்பற்றி அதை பிறர் மற்றவங்க சொல்வதெல்லாம் காதிலே எடுத்துக்கொள்ளாமல் இலக்கை அடைய சோர்வடையாமல் கடினமாக வேலையை செய்வார்கள். இதில் ஒரு என்ன ஹைலைட் அப்படின்னாக்கா, சமுதாயத்தினோட எதிர்பார்ப்பை மீறி தங்களோட கனவுகளை நிறைவேற்றி கொள்ள கல்லூரி படிப்பை, ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே அவங்க வந்து ட்ராப் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க மார்க் ஜுகர்பர்க், பில்கேட்ஸ் மற்றும் ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்க போன்றவர்கள், இவங்க எல்லாமே அவங்க வந்து பார்த்தோன்னா டாப்பில் இருக்கிறவங்க. கண்டிப்பாக இவங்களை எல்லோரும் நம்மளால் மறக்க முடியாது. அண்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நினைத்ததை நடத்தி வைப்பவர்கள். இவ்வுலகில் 3 வகையான மனிதர்கள் உள்ளார்கள். நினைத்ததை நடத்தி வைப்பவர்கள். 2வது வகை நினைத்தது நடக்க காத்திருப்பவர்கள். 3வது வகை என்ன நடந்தது என்று எப்போதுமே கேட்பவர்கள். ரிச் பர்சன் இதில் முதல் ரகத்தை சார்ந்தவர்கள். பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவர்கள் எப்போதுமே தொடக்க முயற்சிகளை எடுத்து அதனை சாதிப்பதில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் யாருக்காகவும் காத்திருக்காமல் தனியாக ஒரு ஆளாக நின்று நடக்கும் அனைத்தையும் சமாளித்து மனிதனுக்கு சரியானப்பட்டதை செய்வார்கள் அவர்கள். இதனால தான் பணக்காரர்களாக ஆகிட்டு போகிறாங்க, ஏழை மக்கள் ஏழையாகவே இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், அரைகுறையாக வேலை. பணக்காரர்கள் எதையுமே அரைகுறையாக விடுவதில்லை. அது சொந்த உறவுகளாகட்டும் அல்லது தொழில் ரீதியான விஷயங்களாகட்டும் எந்த ஒரு செய்தி திட்டத்தையும் முடிக்காமல் விடமாட்டார்கள். அதே போல் அவர்கள் பில் தொகைகளையும் கட்டாமல் இருக்க மாட்டார்கள். பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. ஏன்னா வேலைகளை தள்ளி கொண்டே சென்றால் உங்கள் ஆற்றலுக்கு அது முட்டுக்கட்டை போட்டு உங்கள் சிந்தனைகளை சிதறவிடும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிவதால் சாமர்த்தியமாக நடந்து கொள்வார்கள். அண்ட் அடுத்த பாயிண்ட், வேணாம் என்ற அற்புத வார்த்தை. இந்த அற்புத வார்த்தை வேணாம் என்றதே ஒரு அற்புத வார்த்தையா அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். இப்போ முழுசாக சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அவர்களுக்கான சில இலக்குகள் இருப்பதால் அதற்கு இடையூறாக இருக்கும் விஷயங்கள் எப்போதும் எப்படி வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த அளவு வசதியாக இருக்கிறீர்களோ அந்த அளவு உங்களை அனைத்திலும் உட்படுத்த பலரும் வந்து முன் வருவார்கள் என்பது தெளிவாக ஒன்றே அர்த்தம். ஒரு கலையை அவன் மறுக்கிறான் அப்படின்னாக்கா, அந்த கலையை அவன் ஒழுங்காக கற்றுக்கவில்லை அப்படின்னாக்கா அவன் சீக்கிரத்திலே பிரச்சனைகளை சிக்கிக்கொள்வான். ஸோ அர்த்தங்களுக்கு பவர் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், விரும்பிய மற்றும் விரும்பும் விஷயங்கள். பணக்காரர்கள் அவர்கள் விரும்பியதையே செய்வார்கள். அதற்கு காரணம் அதில் கிடைக்கிற ஒரு சுதந்திரம். அது மட்டும் அல்லாமல் விரும்பும் விஷயம் எந்த ஒரு விஷயமோ எந்த வேலையினாலும் நன்மையே தரும், ஈட்டி கொடுக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். சாதாரண மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, வேலை பிடிக்கவில்லை என்றாலும் கூட பணம் சம்பாதிக்கும் ஒரு நோக்கத்தில் இருப்பாங்க. அதனால் பணக்காரர்கள் அப்படி வந்து யோசிக்கிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை. இந்த பாயிண்ட்டை ஆல்ரெடி நான் ஷார்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னென்னா, வெல்த்தை விட நம்மளுடைய ஹெல்த்து தான் ரியல் வெல்த்து அப்படின்னு சொல்லி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த ஷார்ட் வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். எல்லோரும் சொல்வதைப் போல சொத்தை இழந்தால் ஏதோ ஒன்றைத்தான் இழப்போம், கரெக்டாக? ஆனால் உடல் நலத்தை இழந்தால் அனைத்தையும் இழந்ததை போலாகும், கரெக்டு தானேங்க? அதனால் பணக்காரர்கள் பல நேரங்களில் சிக்கனமாக இருந்தாலும் கூட ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கல்வியை பெறுவதற்கு முதலீடு செய்ய தயங்க மாட்டார்கள். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவர்களை பணக்காரர்கள் ஆக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அது எப்படிப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த சீக்ரெட் எப்படி அப்படின்றத. இப்போது சாதாரண மக்கள் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அவங்களும் ஒரு சில விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக வந்து கொடுத்தாலும் சரி, அந்த அமௌண்ட்டை வந்து சரியாக பயன்படுத்த மாட்டார்கள். இதுதான் வந்து பார்த்தோன்னா சாதாரண மக்களுக்கான டிஃப்ரென்ஸ். இதுவே ரிச் பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, மிகவும் சுலபம். ஆரோக்கியத்தையும் நல்ல கல்வியும் பெற்றிருந்தால் அவர்களால் புது ஒரு தொழிலை ஆரம்பித்து அதன் வளர்ச்சிக்கு பாடுபட முடியும்.
கரெக்டாக? வியாபாரம் வெற்றி அடைய வேண்டுமானால் தொழிலில் ஈட்டிய லாபத்தை மீண்டும் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுங்க. இவ்வகை முதலீடு தான் ஆரோக்கியமாகவும் உங்களை செல்வ செழிப்புடன் வைத்திருக்கும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா மறுபடியும் சொல்கிறேன். ரிச் பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அதில் வர லாபத்தை எடுத்து அவங்க வந்து செலவு பண்ணாமல் அதுலேயே மறுபடியும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி மணியை வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ நம்ம நார்மலான ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வர லாபம் என்னவோ எடுத்து அதை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்களால அந்த மணியை மறுபடியும் ஜென்ரேட் பண்ண முடியாது. சாதாரண மக்களுக்கும் ரிச் பர்சனுக்கும் இது அங்கே டிஃப்ரென்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, பணக்காரர்கள் வேலைக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை ஃபேமிலிக்கும் வந்து பார்த்தா வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆன்மீகத்தில் ஈடுபடுவதையும் சமுதாயத்தோடு ஈடுபடுவதையும் அவர்கள் தவிர்ப்பதில்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாஸ்டன் கல்லூரியை சேர்ந்த பால்ஜி மற்றும் ஜான் கோஹாவன்ஸ் நடத்திய ஆய்வில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, 97% ஆஃப் ரிச்மேன்ஸ், அதாவது ஏழை மக்கள் வந்து இல்லாமல் 97% ரிச்மேன்ஸ் மட்டுமே வந்து மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை, வாழ்க்கையை, அணுகுமுறையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இதுலேருந்து நமக்கு என்ன வந்து புரியுது அப்படின்னாக்கா, சாதாரண மக்களுடைய குழந்தைகள், அதாவது அவங்களோட பசங்களுக்கு வந்து நீ ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், அதுக்கப்புறம் நீ லாஸ்ட்டாக ஜாபுக்கு போய் பணத்துக்காக நீ ஓட ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரிச் பர்சன் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஆப்போசிட். மணினா என்ன, மணி எப்படி வந்து வேலை செய்யுது, பணம் தான் அவங்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்கோம். மணி ஜென்ரேட் பண்ணுறது என்னென்ன ஐடியாஸ் இருக்கும் அப்படின்றத அவங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதுதான் பணக்காரர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் ஒரு வித்தியாசம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், வெற்றி மட்டுமே இலக்கு. மனிதர்களோட மைண்ட் செட்டு 2 டைப்பாக சொல்லலாம். ஒன்று குட் மைண்ட் செட் அண்டு பேட் மைண்ட் செட். குட் மைண்ட் செட் எப்பவுமே வந்து பார்த்தோன்னா உங்களுடைய வருங்கால வெற்றி நோக்கி உங்களை அழைத்து செல்லும். நல்ல மைண்ட் செட்டு இருக்கும்போது உங்கள் பிரச்சனையை தீர்க்க அதிசயம் நடக்கும் என்று காத்திருக்காமலே நீங்களே ஒரு நல்ல தீர்வை காண்பீர்கள். ஒரு பணக்காரன் இதையே செய்வான். அவங்களுடைய பேச்சும் அது மற்றும் அவங்களுடைய செயல்களை மோசமான சூழ்நிலைகளும் கூட வெற்றியை ஈட்டும் ஒரு மனப்பான்மையை பிரதிபலிக்கிறது. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு, சரியான நேரத்தில் சரியான முடிவு. சரியான நேரம்னா என்ன, சரியான முடிவுனா என்ன? மக்கள் மத்தியில் வணிகம் செய்யப்படும் ஒரு முதலீடுகள் வேகமாக பரவுவதால் அதனை பற்றிய ஒரு தகவல்களை சுலபமாக அடையலாம். ஆனால் இந்த தகவல்களை பல இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபினான்ஸ் பேஸ்டு சார்ந்தவர்களாக இருப்பாங்க. அதை படித்து இதன் அடிப்படையில் பங்கு விலையை நிலைநாட்டுகிறார்கள். ரிச் பர்சன்ஸ் வந்து இந்த வேல வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வந்து ஒரு மைண்ட் செட் அப்படின்னாக்கா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஃபியூச்சரை பற்றி ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தெல்லாம் என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்க வந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. ரிச் பர்சன்ஸ் எப்பவுமே அவங்களுடைய ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால பல டைப் ஆஃப் மார்க்கெட்டில் அவங்க அதிகமாக லாபத்தை எடுக்க தான் பார்ப்பாங்க. இதுவே ஒரு சாதாரண மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய வருங்காலத்தை கணித்து ஒரு பர்டிகுலர் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த நோக்கத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் அவங்க பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் சொன்ன சில பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்தமாரி நிறைய நாலேஜ் பேஸ்டான விஷயங்களும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபையாக வந்து சேரும். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.